எப்பவுமே காங்கிரஸுக்கு நம்ம தேசத்தின் மீது நம்பிக்கை கிடையாது, வளர்ச்சி மீது நம்பிக்கை கிடையாது. எப்படி வேணாலும் சீரழிஞ்சிட்டு போகுது. இதே கருத்தை ஒரு பாஜக தலைவர் சொல்லியிருந்தாருன்னா தமிழ்நாடு பற்றி எரியும். வைகோ அப்படியே சாலையில உருண்டிருப்பார், அங்க பிரதட்சணம் பண்ணிருப்பார், அப்படியே கடற்கரை மணல்ல போய் கழுத்து வரைக்கும் தோண்டிட்டு உள்ள நின்றுப்பார். இது மிகப்பெரிய கொடுமை. பாஜக மத்திய அரசு உடனே தேர்தலுக்கு முன்பாகவே விலக வேண்டும். ஒரு ஜெர்கின் தயாரிக்காத ஊர்ல இன்னைக்கு போர்க்கப்பல் தயாரிக்கிறோம், நீர்மூழ்கி கப்பல் தயாரிக்கிறோம், விமானம் தாங்கி போர்க்கப்பல் தயாரிக்கிறோம், பிரம்மோஸ் ஏவுகணையை நம்மளே தயாரிச்சு இன்னைக்கு பிலிப்பைன்ஸுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்களை பதவி விட்டு நீக்கணும்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர்கிட்ட நீங்கள் பணம் கொடுத்ததா சொல்லி இன்னொரு தலைவருடைய பேரும் சொல்லி ஒரு கருத்து வந்து பிரதீப்ன்றவர் வந்து ஒரு நேர்காணல் சொல்லியிருந்தார். இது வந்து 2024 மிகப்பெரிய காமெடி. அது நானும் தலைவருமே பேசி சிரிக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இது ஒரு விஷயம். திமுக கூட்டமே இப்படி தானே இருக்கு. ஏதாவது ஒரு சகோதரிய குறை சொல்லி கிண்டல் பண்ணி கேலி பண்ணி பேசக்கூடிய பேச்சுக்களுக்கு கைதட்டக்கூடிய கூட்டம் திமுக இருக்கு. நம்மளுடைய இப்ப மேற்கு வங்காளத்தை பொறுத்தவரை ஏறத்தாழ ஒரு 8 மாவட்டங்கள்ல 300% மக்கள் தொகை கூடு. கண்டுபிடிக்கவே முடியல. எப்படி வந்தாங்க, எப்படி வளர்ந்தாங்க, எப்படி இவ்வளவு சதவீதம் மக்கள் தொகை கூடுது? இதே நிலை இந்தியா பூரா வந்தா என்ன ஆகும்? மத ரீதியான ஒரு இடஒதுக்கீடுங்கிறது அம்பேத்கர் எப்பவுமே எதிர்த்திருக்கிறார். மத ரீதியான இடஒதுக்கீடு கூடாது என்று அம்பேத்கர் மிக தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதைத்தான் பாரத பிரதமர் சொல்றார். டாஸ்மாக் கடையை படிப்படியா குறைப்பீங்க, டாஸ்மாக் கடை விற்பனை எப்படிலாம் கூட்டலான்னு திட்டம் போட்டு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நாள் வீட்டுக்கே ஸ்விக்கி மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து விஸ்கி பிராந்திய வீட்டுக்கு அனுப்பலாமான்னு ரூம் போட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க. கச்சத்தீவை தாரை பார்த்து வேடிக்கை பார்த்து நீங்க கச்சத்தீவை மீட்போம், ஏன் 10 வருஷத்துல மீட்கலன்னு வெக்கம் இல்லாம லெட்டர் போடுறீங்க. நீ இருக்கிற தூக்கி கொடுத்துருவேன், கொடுத்தவன் எங்கேயோ உட்கார்ந்துருக்கான், போய் வாங்கிட்டு வான்னு என்ன குறை சொல்ற? உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோட நிகழ்ச்சியில் பாஜகனுடைய தமிழக மாநில துணைத் தலைவர் திரு கரு நாகராஜன் அவர் இணைஞ்சிருக்காங்க. அவங்க தான் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். நீங்களும் வேற்று மாநிலங்களுக்கு போய் பிரச்சாரங்கள்லாம் பண்ணியிருந்தீங்க. எப்படி இருக்கு களம் பாரதிய ஜனதா கட்சிக்கு? எப்பவும் போல இருக்கு. கடந்த தேர்தலை விட இந்த முறை அதிகமான இடங்கள்ல பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. எல்லா எதிர்கட்சிகளும் வழக்கம் போல பொறாமையில் 400 இடங்களில் ஜெயிச்சிருவாங்களோன்னு ஒரு பயந்து கிடந்துட்டு இருந்தாங்க. 400 இடங்களில் ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் 1ஆம் கட்ட தேர்தல், 2ஆம் கட்ட தேர்தல், 3ஆம் கட்ட தேர்தலில் பாஜகவுக்கு பின்னடைவாக இருக்குன்னு இவங்களே கற்பனையில் கனவுல பேசுகிறாங்க. இது அவங்களுடைய பயத்தை தான் காட்டுது. கடந்த முறை 303 இடங்கள், கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து 352 இடங்கள், அதே அளவு இன்றைக்கு தனிப்பெரும்பான்மையில் பெறக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். இது தனிப்பட்ட பாஜக கட்சிக்கான ஆதரவு அல்ல. இந்த தேசம் நன்றாக இருக்க வேண்டும், இந்த இந்திய நாடு உயர வேண்டும் என்று சொன்னால் பாஜக ஆட்சி அமைக்க வேண்டும், பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்னுடைய மக்கள் ஆசை அந்த தேர்தலில் வெளிப்பட இருக்கிறது. நேற்று நீங்கள் ஒரு போராட்டம் பண்ணி கைதெல்லாம் இருந்தீங்க. என்ன பிரச்சனை, எதனால் போராட்டம்? அது சாம் பிட்ராடோ அப்படின்னு ஒரு காங்கிரஸோட மூத்த தலைவர். அவர் யாருன்னு கேட்டால் பல பேருக்கு தெரியாது. அவர் ராகுல் காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி அந்த குடும்பத்துக்கே அவர் ஒரு குரு மாதிரி. அந்த குருநாதர் அப்பப்போ ஒரு கேலிக்கூத்தான விஷயங்களில் கருத்துக்களை சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் ஏற்கனவே பரம்பரை சொத்துக்களுக்கு வரி விதிக்க வேண்டும்னு ஒரு சொன்னார். மிகப்பெரிய சொத்துக்களை எல்லாம் பிரித்து எந்த சொத்தை பிரித்து யாருக்கு கொடுக்கணும்னு சொல்ல, சொத்துக்களை பிரித்து எல்லாத்துக்கும் கொடுக்கணும், அதில் சிறுபான்மையினருக்கு முக்கியமாக கொடுக்கணும்னு மன்மோகன் சிங் குறிப்பிட்டு சொன்னார். தலித் மக்கள், பழங்குடியின மக்கள், பட்டியல் மக்கள், மிக பிற்பட்ட ஒரு சமுதாய மக்கள், குறிப்பாக சிறுபான்மையினர், குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு ரொம்ப தெளிவாக மன்மோகன் சிங் சொன்னது இருக்குது. அவர் அதை சொன்னார். இவர் சொன்னதுக்கும் அவர் சொன்னதுக்கும் ஒத்து போகுது. அடுத்து இப்போ திடீர்னு என்ன சொன்னார், தென்னிந்தியர்கள் இன்க்ளூடிங் தமிழர்கள் எல்லாம் ஆப்பிரிக்கர்கள் போல் இருக்காங்க, அங்கிட்டு வந்து மணிப்பூர் உள்பட கிழக்கிந்திய மாநிலங்கள் எல்லாமே அவங்க சைனா காரங்க மாதிரி இருக்காங்க, இங்கிட்டு மேற்கு மாநிலங்கள் எல்லாமே
ஏறத்தாழ அரேபிய மக்கள் மாதிரி இருக்காங்க, நடுவில் இருக்கவங்கெல்லாம் யூரோப்பியன் மாதிரி இருக்காங்கன்னு ஆளுக்கு ஒரு இனப்பிரிவினையை இவரே உண்டு பண்ணி, எப்போவுமே காங்கிரஸுக்கு நம்ம தேசத்தின் மீது நம்பிக்கை கிடையாது, வளர்ச்சி மீது நம்பிக்கை கிடையாது, எப்படி வேணாலும் சீரழிஞ்சிட்டு போகுது, ஏதோ ஓடுற வரைக்கும் ஓடட்டும்னு அதை இயக்கி கொண்டிருந்தவர் தான் காங்கிரஸ். ஆனால் இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்த பிறகு அதை மடைமாற்றி சேனலைஸ் பண்ணி எல்லா துறையிலையும், அது உள்கட்டமைப்பாக இருக்கட்டும், ஏற்றுமதியாக இருக்கட்டும், உற்பத்தியாக இருக்கட்டும், மக்களுடைய அடிப்படை வாழ்வாதாரமாக இருக்கட்டும், உள்கட்டமைப்பு வளர்ச்சியாக இருக்கட்டும், துறைமுகங்கள் வளர்ச்சி, விமான நிலையங்கள் வளர்ச்சி, சாலை மேம்பாடு, எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே 100%, 200% இன்றைக்கு உயர்ந்திருக்கிறோம். இதெல்லாம் பார்த்து இவங்க தெரிஞ்சிக்காதவங்க இன்னும் நம்மளை ஒரு பலவீனப்படுத்துகிற பேச்சை தான் தொடர்ந்து பேசுகிறாங்க. இதே வார்த்தையை இன்னைக்கு சாம் பிட்ரோடா சொன்ன வார்த்தையை, சாம் பிட்ரோடானா சாதாரண நாள் கிடையாது. ஏற்கனவே 2012 அவரை குடியரசு தலைவராக தேர்ந்தெடுப்பதற்கு கூட காங்கிரஸ் பரிசீலனை செய்தது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர், அந்த மாமனிதர் தான் இப்படி தமிழ்நாட்டு மக்களை கேவலப்படுத்தி ஒரு மாதிரி ஆப்பிரிக்கன், நீக்ரோ என்னென்னமோ சொல்ல ஒன்று உள்ளே போயிட்டோம்னா வழியில் என்னென்ன இருக்கும் அத்தனையும் நம்ம சொல்கிற அளவுக்கு அந்த மக்களை கூட நம்ம ஒப்பிட்டு நம்மளை மட்டமாக சொல்லிட்டான்னு நினைக்க வேண்டாம். அது கூட தவறு. உலகில் வாழ்கிற எல்லா மனிதரும் எல்லா இனங்களும் போற்றப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும், அவங்களுக்கு உரிமை வேணும். நம்ம அதை ஒப்பிட்டு பார்த்ததுக்காக சொல்லலை. இனி இந்தியாவை ஒரு நாடு ஒரு மக்கள் என்று சொல்லக்கூடிய இந்தியாவை பிரித்து பார்க்குறீங்கள, அது குற்றம். இப்போ இதே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதே கருத்தை ஒரு பாஜக தலைவர் சொல்லியிருந்தாருன்னா தமிழ்நாடு பற்றி எரியும். வைகோ அப்படியே சாலையில் உருண்டிருப்பார், அங்க பிரதட்சணம் பண்ணியிருப்பார், அப்படியே கடற்கரை மணலில் போய் கழுத்து வரைக்கும் தோண்டிட்டு உள்ளே நின்றுப்பார். இது மிகப்பெரிய கொடுமை. பாஜக மத்திய அரசு உடனே தேர்தலுக்கு முன்பாகவே விலக வேண்டும், அவரை கைது செய்ய வேண்டும், அவர் மேலே தேச விரோத வழக்கு போடணும்னு வைகோ, திருமாவளவன், சீமா, ஸ்டாலின், உதயநிதி எல்லா தலைவர்களுமே இங்கே தமிழ்நாட்டில் குரல் கொடுத்துருப்பாங்களா இல்லையா? தமிழ்நாட்டுக்கே பெரிய பேரிழப்பு, அவமானம் ஏற்பட்டு போச்சு, நம்மளை பிரிக்கிறாங்க, அவங்களுடைய சதி திட்டம் புரிஞ்சு போச்சு, இப்படிலாம் பேசியிருப்பான். நீங்கள் ஒரு ஆள் வாய் திறக்கிறாங்க, முதலமைச்சர் கூட வாய் திறக்கணும், ஒரு கண்டனம் தெரிவிக்க வேண்டாமா? ஒப்புக்கு கூட கண்டனம் தெரிவிக்க வேண்டாமா? ராகுல் காந்தியை கட்டி பிடிக்க நினைக்கிறீங்க. ஆனால் ஒரு காங்கிரஸ் கட்சியோட தலைவடி சொன்ன கருத்தை ராகுல் காந்திக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கலாம். எதுக்கு எடுத்தாலும் கடிதம் எழுதுறாரு நம்ம தலைவர் ஸ்டாலின் அவர்கள். இதுக்கு ஒரு கடிதம், உங்கள் சாம்பிட்டோட பேசிய தவறு, நீங்கள் என்னதான் போலியா பதவியை விட்டு நிறுக்கியிருந்தாலும் என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறேன், இது போன்ற பேச்சுக்களை காங்கிரஸ் தலைவர்கள் இனிமேல் கைவிட வேண்டும், யாரும் இது போன்ற கருத்துக்களை வெளியிடக்கூடாதுன்னு ஒரு கடிதம் கொடுத்துருக்கலாம். இல்லை, சமூக வலைதளங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இது அவர் பேசினது தவறு தான், ஆனால் பாஜக இந்த அளவுக்கு பெருசாக வேண்டிய விஷயம் இல்லை. ஏன் இப்படி ஆக்குறாங்கன்னா, இப்போது அவன் மாநில தலைவரும் தமிழ்நாட்டில் இல்லை, தன்னுடைய இருப்பிடத்தை காட்டிக்கொள்வதற்காக இந்த மாதிரி போராட்டங்கள் வந்து நடத்துகிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. சார், அடுத்த போராட்டம் ரெடி ஆகிட்டு இருக்கு சார். மக்களுக்கு அதிகமாக போராடுற கட்சி பாஜக தான் தமிழ்நாட்டில்னு உங்களுக்கு தெரியல. மேகதாது பிரச்சனையிலிருந்து, விலைவாசி உயர்வுலேருந்து, மின்கட்டண உயர்வுலேருந்து, எல்லாத்துக்கும் பால் விலை உயர்வுலேருந்து அத்தனைக்கும் பாஜக போராடிட்டு தானே இருக்கு. அப்பெல்லாம் இருப்பை காட்டுறதுக்காக பண்ணோம். இன்னைக்கு திமுக போராடி இருக்கணும் சார். இதை எதிர்த்து திமுக கூட்டணி கட்சிகள் போராடி இருக்கணும். எல்லாம் வாயை மூடிட்டு இருக்காங்க, நாங்கள் போராடிட்டு இருக்கோம். இது நம்ம ஒருத்தன் ஒரு கருத்தை சொல்கிறான்னா அவனுக்கு என்ன அந்த கருத்தினுடைய பிரதிபலிப்பு, சிந்தனை அவன் மனசில் இருக்கிறதுனால தான் சார் சொல்லுவாங்க. மனசில் இல்லாதது, மூளையில் இல்லாதது, சிந்தனையில் இல்லாததை யாரும் வெளிப்படுத்த மாட்டாங்க. சிந்தனையிலே இந்தியா ஒன்றும் இல்லை, இவன் இந்த மாதிரி இருக்கான், அவன் இந்த மாதிரி இருக்கான், அவன் இந்த மாதிரி இருக்கான், 4 பேர் ஒன்று சேர மாட்டாங்க, இந்த நாடு உருப்படாது அப்படின்னு சாம்பிட்டோட நினைக்கிறாரா? ஏன்னா 90% வெளிநாட்டில் தான் இருக்காரு. வெளிநாட்டில் இருக்கிறவனுக்கு நம்ம ஊரை பற்றி என்ன கவலை, நம்ம ஊரை பற்றி என்ன சிந்தனை, நம்ம ஊர் முன்னேற்றத்தை பற்றி அவருக்கு என்ன நினைக்க போகிறாரு? அதனால தான் நாங்கள் போராட்டத்தை பண்ணோம். அது மட்டும் இல்லை, அதிலே பாருங்கள் காங்கிரஸ் கட்சி சிந்தனையை நீங்கள் மணிசங்கரை பாருங்கள். மணிசங்கரை பாருங்கள், அவர் என்ன சொல்கிறாரு? பாகிஸ்தான் அணுகுண்டு வச்சுருக்கு, நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏங்க, உலகத்தினுடைய இராணுவத்துக்குரிய செலவுகளில் உலகத்தின் 5வது நாடாக இந்த ஆண்டு 7 லட்சம் கோடியை செலவழித்திருக்கிறது நம் பாரதம். 7 லட்சம் கோடி, அது உலகமே வியப்பாக பார்க்குது. இப்படி ஒரு வளர்ந்து வருகிற நாடு இத்தனை லட்சம் கோடி செலவழிச்சது எந்த நாடும் கிடையாது. வளர்ந்த நாடுகள் செலவழிச்சிருக்கு. இன்றைக்கு சைனா, ரஷ்யா, அமெரிக்காலாம் செலவழிக்கிறது வேற, நம்ம நிதி ஒதுக்கி இருக்கிறது மிகப்பெரிய சாதனை. ஏன்? இராணுவத்தை அந்த அளவிற்கு வலிமையான ஒரு நிலையில் இன்றைக்கு பாரத பிரதமர் கொண்டு வைத்திருக்கிறார். உலகின் 3வது விமானப்படை, 4வது கப்பற்படை, எந்த இடத்துக்கு நம்ம உயர்ந்துட்டு இருக்கோம். ஒரு ஜெர்கின் தயாரிக்காத ஊரில் இன்றைக்கி போர்க்கப்பல் தயாரிக்கிறோம், நீர்மூழ்கி கப்பல் தயாரிக்கிறோம், விமானம் தாங்கி போர்க்கப்பல் தயாரிக்கிறோம், பிரம்மோஸ் ஏவுகணையை நம்மளே தயாரித்து இன்றைக்கி பிலிப்பைன்ஸுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஆண்டு மட்டும் 26,100 கோடி ரூபாய்க்கு நம்ம இராணுவ தளவாடங்களை நம்ம ஏற்றுமதி பண்ணியிருக்கோம்.
இன்றைக்கு எல்லையோரத்தில் இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் நேற்று தான் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து விரைவில் ஏறத்தாழ 1190 கோடி செலவழித்து மொத்த கிராமங்களுக்கு இணைப்புச் சாலைகளை மேம்படுத்துகிறோம். ஏற்கனவே இராணுவம் பயிற்சிகள் நடைபெறுகிற இடங்களுக்கு எல்லையோரங்கள் எல்லாத்துலேயும் புதிய பாலங்கள், புதிய சாலைகள். இராணுவமே மிகைப்படுத்தப்பட்டு மற்ற நாடுகள் நம்மளை பயந்து பார்க்குற அளவுக்கு இன்றைக்கி உயர்ந்து நிற்குது சார். அதற்கான செலவுகளை அதிகமாக ஒதுக்கியிருக்கோம். ஏன்? இராணுவத்தினுடைய பலத்தை அதிகரிப்பது, நாட்டு மக்களுடைய பாதுகாப்பை அதிகரிப்பது. அந்த எண்ணத்தில் சிந்தனையில் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். மணிசங்கர் பாகிஸ்தான்கிட்ட என்ன அணுகுண்டு இருக்குது, வெடிகுண்டு இருக்குது அப்படின்னு சின்ன குழந்தைக்கு மிட்டாயை பாமிச்சு கொடுத்து ஏமாற்றலாம், இல்லாட்டி பிள்ளை பிடிக்க வர்றான்னு சொல்லி ஏமாற்றலாம். இந்த பிள்ளை பிடிக்க வர்றாங்கன்னு சொல்கிற மாதிரி பாகிஸ்தான் வந்து அணுகுண்டு வச்சுருக்குன்னு மணிசங்கர் சொல்கிறது, இது வந்து மணிசங்கருடைய சிந்தனை இல்லை, காங்கிரஸ் கட்சியோட சிந்தனை. ஓகே சார். இப்போ அவங்க சொல்லலாம் இது எங்கள் கருத்து இல்லை, உடனே எங்கள் கருத்து இல்லை, அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. நான் முதல்ல நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதே ஒரு கருத்தை பாஜக தலைவர்கள் யாராவது சொல்லியிருந்தால், ஆதரவாளர்கள் சொல்லியிருந்தால், காஷ்மீரில் இருக்கிற அல்லது அஸ்ஸாமில் இருக்கிற யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு எம்எல்ஏ சொல்லியிருந்தா கூட நம்ம ஆட்கள் கொதிச்சு எழுந்திருப்பாங்க. எல்லா டிவிலையும் அதான் டிபேட்டாக இருந்திருப்பாங்க. ஓகே சார். ஒருத்தர் வாய் திறக்கலையா, அதனால நாங்கள் போராடணும். ஓகே. தலைவர் மேலே பொய் வழக்கு, அதுக்கு சேர்த்து தான் போராடணும். ஓகே சார். சவுக்கு சங்கர் அவருடைய கைது ஃபஸ்ட்டு பாரதிய ஜனதா கட்சி எப்படி பார்க்குது? இதை சவுக்கு சங்கருடைய செயல் நியாயமா அநியாயமா அதெல்லாம் நீதிமன்றத்தில் இருக்குது. அந்த நீதிமன்றத்தில் அவருடைய கருத்தை சொல்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கருத்தை அவர் என்ன சொல்கிறாருங்கிற தீர்ப்பை தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். பொதுவாக இது போன்ற நிலைகளில் ஒரு அதிகபட்சமாக தமிழக அரசு செயல்படுகிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது. மற்றபடி அவர் பேசியது தவறா சரியா என்ற விவாதத்திற்கு நான் வர தயாராக இல்லை. ஓகே. இப்போ இல்லை, அவர் கைது குறித்து நீங்கள் கருத்து சொல்ல வரும்ல, பட் அவர் என்ன சொன்னார்னா, கோர்ட்லேருந்து வரும்போது என்னை வந்து உள்ள அடிக்கிறாங்க, என்னோட உயிரே கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அந்த மாதிரி கருத்துக்கள்லாம் சொல்கிறார் இல்லையா, அதை எப்படி பார்க்குறீங்க? இது சொல்கிறாரு, இதை வந்து நீதிமன்றத்துக்கு போகும்ல, இந்த குரல் பேச தமிழா பேசல உட்காந்து பேசுகிற மாதிரி நீதிமன்றத்துக்கு போகும்ல, அவங்க பார்த்துக்கலாம். ஓகே சார். இந்த வழக்கில் நீதிபதி அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருந்தார், அது பரபரப்பாக யூடியூப் வட்டத்தில் பேசப்பட்டது. ஏன்னா யூடியூப் வந்து ஒரு கட்டுக்குள் கொண்டு வர வேண்டிய நேரம் இது, ப்ரொவோக் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் கேட்குற ஆங்கர்ஸையும் வந்து A1 நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னு ஒரு கருத்து வந்து சொல்லியிருந்தார், ஜட்ஜ்மெண்டால கருத்து. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க சார் ஒரு அரசியல்வாதியா? ஏன்னா நீங்கள் நிறையா பேட்டிகள்லாம் கொடுப்பீங்க. இல்லை, நிச்சயமாக கொடுக்குறோம். நமக்கு ஆதரவும் கொடுக்குறாங்க, எதிர்ப்பாகவும் கொடுப்பாங்க, குறை சொல்லியும் கொடுப்பாங்க, பார்த்த மாதிரி சொல்லுவாங்க, நடக்காத மாதிரி சொல்லுவாங்க. எல்லார் மேடையும் வழக்கு தொடுக்கிறதுனா டெய்லி வழக்கு தொடுக்கிற வேலையை தான் நம்ம பார்க்க முடியும். தவறு செய்பவனை விட தவறு செய்ய தூண்டுபவனுக்கு தண்டனை இருக்குங்கிற அளவில் நீதிபதி சொல்லியிருக்கிறாங்க. அந்த கருத்துக்கு நான் என்ன விளக்கம் சொல்ல முடியும்? ஓகே சார். இந்த சர்ச்சைகள் குறித்து பேசிகிட்டு இருக்கப்போ உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்தது, உங்கள் கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்களை பதவி விட்டு நீக்கணும்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர்கிட்ட நீங்கள் பணம் கொடுத்ததா சொல்லி இன்னொரு தலைவருடைய பேருன்னு சொல்லி ஒரு கருத்து வந்து பிரதீப்ன்றவர் இன்னொரு நேர்காணல் சொல்லியிருந்தார். அது உண்மையா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிரதீப் எனக்கு யாருன்னு தெரியாது உண்மையில். ஓகே. சில பேர் அதை அனுப்பிச்சாங்க, ரொம்ப சந்தோஷப்பா, விடுங்கப்பா. ஏதோ நம்ம பேரை சொன்னால் அவர் வந்து டிவியில் பேட்டி எடுக்கிறாங்கன்னு சொல்லும்போது, ஊடகத்தில் பேட்டி எடுக்கிறாங்க போது பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அந்த தம்பிக்கு நான் ஒரு நோட்டீஸ் அனுப்பலான்னு பார்க்குறேன். வேறு என்ன செய்ய முடியும்? ஜனநாயக நாடு, கருத்து சொன்னது தவறு, நம்ம அனுப்புகிற நோட்டீஸை ஒரு சட்டப்படி சந்திக்கட்டும். இது வந்து 2024 மிகப்பெரிய காமெடி. அது நானும் தலைவருமே பேசி சிரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இது ஒரு விஷயம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தொடர்ந்து சர்ச்சையான கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்ததாக திமுகலேருந்து நீக்கப்பட்டார். நீங்களும் வழக்குகள்லாம் போட்டிருந்தீங்க. இப்போ மீண்டும் அவர் கட்சியில் இணைக்கப்பட்டார். இப்போ மீண்டும் ராதிகா சரத்குமார் அவர்கள் குறித்து தவறான கருத்துக்களை மேடையில் பேசியிருக்காரு. ராதிகா சரத்குமார் அவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இல்லை, இது மிக மிக வன்மையாக கண்டிக்கிறதுக்கு திமுகவுக்கு இது ஒரு வழக்கங்க. இப்போ உங்கள் காலகட்டத்தில் நீங்கள் இதை பார்க்குறீங்க, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சைதை சாதிக்கு இப்படிலாம் பெண்களை பேசுனா எதிரில் உட்கார ஆண்கள்லாம் கைதட்டுவான், சிரிப்பாங்கிற ஒரு வக்கரம் தானுங்க, ஒரு மன வக்கரம். ஒரு ஆம்பளையை கிண்டல் பண்ணால் அவன் சிரிக்க மாட்டான், கைதட்ட மாட்டான். திமுக கூட்டமே இப்படி தானே இருக்குது. ஏதாவது ஒரு சகோதரியை குறை சொல்லி கிண்டல் பண்ணி கேலி பண்ணி பேசக்கூடிய பேச்சுக்களுக்கு கைதட்டக்கூடிய கூட்டம் திமுகவில் இருக்குது. இதை ரசிக்கக்கூடிய கூட்டம் திமுக தலைவர்கள் இருக்காங்கன்னு காரணத்தினால தானே சாதிக்களையும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் பேசுகிறாங்க. அவங்க பேசும்போது தனியாக ஒற்றையாளாக பேசுகிறாங்க, மேடையில் 10 கட்சியினுடைய நிர்வாகிகளை வச்சுட்டு தானே பேசுகிறாங்க. அந்த காலத்துலையும் இதே மாதிரி தீப்பொறி ஆறுமுகம் காலத்திலிருந்து வெற்றிகொண்டான் காலத்திலிருந்து திமுகவில் பெண்களை விமர்சித்து பேசுகிறது, முன்னாள் முதலமைச்சர்களை எல்லாம் பேசியது, முன்னாள் கட்சியினுடைய தலைவிகள், பல்வேறு கட்சியினுடைய தலைவிகளையெல்லாம் அவங்க கண்டமணிக்கு கேவலமாகலாம் பேசியிருக்காங்க. அது இன்னும் இந்த நாகரிக காலத்தில் கூட இந்த கூட்டம் திருந்தலை.
அவங்க திருமதி ராதிகா சரத்குமார் சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். இதை ரசிக்கக்கூடாது. நாளைக்கு ஒவ்வொரு வீட்டு பெண்களையும் ஒருத்தர் குறை சொன்னால் நம்ம வீட்டில் நம்ம கோபம் வருமா வராதான்? யாரோ ஒரு சகோதரியை வந்து அரசியல் ரீதியாக சந்திக்க உனக்கு வக்கு இல்லை, வகை இல்லை, அரசியல் ரீதியாக பேசுறதுக்கு வக்கு இல்லை, அதுக்கு சக்தி இல்லாத நீ இப்படி பொதுவான இடத்துல மேடையை போட்டுக்கிட்டு ஒரு பெரிய பாதுகாப்பு, ஒரு போலீஸ் பாதுகாப்பு கூட்டத்தோடு நின்று ஒரு ஆளுங்கட்சி நிர்வாகியாக நின்றுக்கிட்டு நீ மைக்கு முன்னாடி பேசும்போது உனக்கு தைரியம் வந்துடுதா? அந்த தைரியத்தில் யாரை வேணாலும் கொச்சைப்படுத்தி பேசுவீங்களா? ராதிகா சரத்குமார் அவர்கள் சொன்னதை அப்படியே நான் ஆமோதிக்கிறேன். இது கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். அவர் மீது வழக்கு தொடுத்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நேற்று வந்து விடுதலை புலிகள் மீதான தடையை வந்து 5 ஆண்டுகள் நீட்டித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தது. ஸோ அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தனிநாடு கோரிக்கை வந்து நிறைய பேர் கையில் வச்சுட்டு இருக்காங்க, வெளிநாடுகள்லேருந்து நிதி பெற்றும் இயக்கங்கள் நடத்திட்டு இருக்காங்க, ஸோ அதனால் தடை பண்ணுறோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நடவடிக்கைகளை பண்ணுறவங்க மேலே நடவடிக்கை எடுக்காமல் இயக்கத்தையே தடை பண்ணுறது எப்படி சார்? விடுதலை புலிகளுடைய இயக்க தலைவர் பிரபாகரன் மறைவிற்கு பிறகு அந்த இயக்கத்துக்கு யார் வழி நடத்துகிறாங்க, இயக்கம் எங்கே இருக்குது, எப்படி செயல்படுது என்னங்கிறதெல்லாம் வெளிப்படைத்தன்மை இல்லை. வெளிப்படைத்தன்மை இல்லாமல் எந்த ஊரில், இப்போ லண்டனில், கனடாவில், ஆஸ்திரேலியாவில், இந்தியாவில், இலங்கையில் எப்படி இருக்காங்க, அதில் இருந்தவங்க எப்படி இருக்காங்கன்னு யாரும் இன்னும் ஒரு அனுமானிக்க முடியாத நிலையில் இருக்கிறதுனால ஏற்கனவே நடந்த சம்பவங்களை வச்சு ஏற்கனவே அந்த தடையை மத்திய அரசு நீடித்திருக்கிறது. இந்த தடை புதுசாக கொண்டு வரப்பட்டதில்லை. ஏற்கனவே என்ன காரணங்களுக்காக அந்த தடை கொண்டு வரப்பட்டதோ அது இன்றைக்கு நீடித்திருக்கிறது. அது ஒரு வழக்கமான நடவடிக்கை தான். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார். 2மே கேட்டுறேன். இப்போ 240 இடங்களில் கூட பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறாதுன்னு சொல்லியிருந்தார். இன்னொன்று என்ன சொல்லியிருந்தாருன்னா, 75 வயசுக்கு மேலே வந்து பாரதிய ஜனதா கட்சியில் பொறுப்பில் இருக்க முடியாது. ஸோ நரேந்திர மோடி அவர்களுக்கு இப்போ 75 வயசு ஆக போகுது. அவர் வெற்றி பெற்றாலுமே வந்து அமித்ஷா அவர்கள் தான் பிரதமர் ஆவார். ஸோ அவருடைய வெற்றிக்கு எதுக்கு இவர் ஓட்டு கேட்டு போயிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி 2 ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு. எப்படி பார்க்குறீங்க? யாருடைய வெற்றி என்ன? பிஜேபி வெற்றி. இவருக்கு அவர் ஓட்டு கேட்குறாரு, அவருக்கு ஓட்டு கேட்குறாருன்னு நீ எதுக்கு ஒட்டு போகிற வேலை பார்க்குற? ஆடு நனையுதுன்னு ஓனாய் அழுத கதையாக கெஜ்ரிவாலுக்கு என்ன மக்கள்கிட்ட குழப்பம் ஏற்படுத்தணும். இந்த குழப்பத்தை எப்படா ஏற்படுத்துறது? மோடி அவர்கள் ஊழல் செஞ்சுட்டாங்க, அந்த ஊழலேருந்து அவர் பிரதமர் ஆக முடியாது, இது வந்து ஏமாற்றிட்டாரு, இது மோசடி பண்ணிட்டாருன்னு எந்த கருத்தும் சொல்ல முடியல. கடைசியில் எங்கே போய் கண்டுபிடிக்கிறார்? இருந்தாலும் 75 வயசாயிருச்சு, இனிமேல் பிரதமர் ஆக முடியாதுன்னு. அது பிஜேபியோட கவலை, பிஜேபி தலைவருடைய கவலை. மீண்டும் மோடி சர்க்கார் அப்படிங்கிறது தான் இந்த தேர்தலில் பாஜகவினுடைய முதல் முழக்கம். அது கெஜ்ரிவாலுக்கு தெரியாது. அமித்ஷா அவர்களை சொல்லி அங்கே ஒரு 2 பேருக்கு குழப்பம் வரணும், மற்ற கட்சிகளில் தலைவர்களுக்கு குழப்பம் வரணும், என்னடா கெஜ்ரிவால் ஏதோ புதுசாக கண்டுபிடிச்சு சொல்கிறாரோ அப்படின்னு நினைக்கணும், மக்கள்கிட்ட குழப்பம் வரணும். ஒரு கெட்ட சிந்தனை. கெஜ்ரிவாலுடைய அந்த கெட்ட நோக்கம் நிறைவேறாது. மக்கள் தெளிவாக இருக்காங்க. பிரதமர் அவர்கள் இஸ்லாமியர்கள் குறித்து பேசின விஷயம் வந்து சர்ச்சையாக பேசப்பட்டது. ஊடுருவிட்டாங்க, நிறைய குழந்தைகள் பெற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சர்ச்சையான கொஞ்ச நாள்லேயே வந்து சிறுபான்மையினருக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒரு இது வந்து வருது. ஏன் இந்த சமயத்தில் அதை ரிலீஸ் பண்ணோம்? பிரதமர் பேசினது வந்து கரெக்டு தான்னு சொல்கிறதுக்காக இந்த ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது இல்லை. பொதுவாக ஒவ்வொரு நாட்டினுடைய தற்சார்புன்னு ஒன்று இருக்குது. நம்ம பெரும்பான்மை இந்து மக்கள் வாழ்கிற நாடு இந்தியா. இப்போ இந்தியாவை தவிர நம்ம சுற்றி இருக்கிற அத்தனை நாடுகளும் அங்கே மத ரீதியான ஆட்சி நடக்கிற நாடுகள் தான். நீங்கள் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், மலேசியா, எல்லா ஊரையும் பார்த்துக்குங்க. அவங்கவுங்க அந்தந்த நாட்டு மக்களுக்காக தான் அங்கே அரசே இருக்குது, ஆட்சி இருக்குது, எல்லா அதிகாரமும் அவங்களுக்கு தான். நம்ம நாட்டில் அப்படி கிடையாது. நம்ம ஜனநாயக ரீதியாக எல்லா மக்களையும் ஏற்றுக்கொண்டு ஒரு சமத்துவமான நாடாக இடையில மாற்றப்பட்டது. இடையில ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி, இது அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட காலத்தில் இல்லை, அதற்கு பிறகு உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய திட்டங்கள், மத்திய அரசுடைய அனைத்து திட்டங்கள், ஏழை மக்களுக்கான திட்டம், கல்விக்கான திட்டங்கள், தொழில் ரீதியான திட்டங்கள், வங்கிகள் கடன் அளிக்கிற திட்டங்கள், எல்லா திட்டங்களும் எல்லா மக்களுக்கும் தான். அதில் இந்து, கிறிஸ்டினு, முஸ்லீமு அப்படின்னு பிரித்து பார்த்து நம்ம எந்த திட்டத்தையும் செயல்படுத்தலை, எந்த நிறுவனத்துக்கும் கடன் கொடுக்கல. எல்லா இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்புலையும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். இளைஞர்களுக்கு தொழில் செய்வதற்கும் அப்படி தான் பண்ணியிருக்கோம். கல்வி திட்டங்களுக்கும் அப்படி தான் பண்ணியிருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் பெரும்பான்மை மக்கள் நடத்துகிற கல்வி நிறுவனங்களை விட தனியார்கள், சிறுபான்மையின் சமுதாய மக்கள் நடத்துகிற கல்வி நிறுவனங்களுக்கு அதிக சலுகைகள் உண்டு, அதிக சுதந்திரம் உண்டு. அதை இந்தியாவில் பார்க்க தான் செய்கிறோம். இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் எந்த ஒரு திட்டத்தையும் எந்த சலுகையும் மத்திய அரசு நீக்கலை. அதை முதல்ல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய இப்போ மேற்கு வங்காளத்தை பொறுத்தவரை ஏறத்தாழ ஒரு 8 மாவட்டங்களில் 300% மக்கள் தொகை கூடுது. கண்டுபிடிக்கவே முடியல. எப்படி வந்தாங்க, எப்படி வளர்ந்தாங்க, எப்படி இவ்வளோ சதவீதம் மக்கள் தொகை கூடுது? இதே நிலை இந்தியா பூரா வந்தால் என்ன ஆகும்?
அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடெல்லாம் அவங்க மனசில் இருக்குது. இதில் வந்து இந்த மக்களுக்கு செய்யணும், இந்த மக்களுக்கு செய்யக்கூடாதுன்னு பிரதமருடைய எந்த திட்டமும் கிடையாது. மத ரீதியான ஒரு இடஒதுக்கீடுங்கிறது அம்பேத்கர் எப்போவுமே எதிர்த்திருக்கிறார். மத ரீதியான இடஒதுக்கீடு கூடாது என்று அம்பேத்கர் மிக தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதைத்தான் பாரத பிரதமர் சொல்றார். நம்ம மத ரீதியாக மதத்திற்குள்ள இருக்கிற ஜாதி அடிப்படையில் இப்பவும் பல இடஒதுக்கீடு இருக்கு. இந்த முஸ்லீம்களுக்கு இருக்கு, இந்த முஸ்லீம்களுக்கு இல்லை, இந்த லெப்பை முஸ்லீம்களுக்கு இல்லை, லெப்பை முஸ்லீம் தவிர மற்ற முஸ்லீம்களுக்கெல்லாம் இங்கே இடஒதுக்கீடு இருக்கு. பிற்பட்டோர் பட்டியலில் முஸ்லீம்கள் இருக்காங்க, அதெல்லாம் இல்லாமல் இல்லை. மத ரீதியாக பிரித்து கொடுத்தா அது என்ன ஆகும், ஒரு குழப்பத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்னு பாரத பிரதமர் நாட்டினுடைய எதிர்காலம் இந்திய மக்கள், இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் உட்பட அனைத்து மக்களுக்குமான ஒரு அமைதி மிகுந்த வளர்ச்சி மிகுந்த நாடாக அதை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் பேசுறாரு. இவங்க வந்து இதை பிரித்து பார்த்து நான் வந்தா இந்த இத்தனை பேருக்கு இதை கொடுத்துருவேன், இத்தனை இஸ்லாமியருக்கு கொடுத்துருவேன், இத்தனை கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்துருவேன்னா நமக்குள்ள நாட்டு மக்களுடைய ஒற்றுமைக்கு எதிராக செயல்படுகிற எதிர்க்கட்சிகள், நாட்டு மக்களுடைய வளர்ச்சியை மட்டுமே பார்த்து சிந்தித்து பேசுகிற பாரத பிரதமர். இதற்கான முடிவு ஜூன் 4 தெரியும். இப்போ 400 இடங்களில் வெற்றி பெறுவோம்னு நீங்கள் எல்லா இடத்துலையும் பேசிட்டு வரீங்க, உங்களுடைய தலைவர்களும் பேசுகிறாங்க. இப்போ இது குறித்து தேர்தல் சமயத்தில் நடக்கக்கூடிய சர்ச்சைகள் இருக்கு இல்லையா? இப்போ ரேவண்ணா அவர்களுடைய வழக்காக இருக்கட்டும், ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறேன்னா பாகிஸ்தானுக்கு போன ஒரு வேட்பாளர் சொல்லியிருக்காங்க, ஓட்டு போட வரவங்கள்ட்ட வந்து அவங்க புர்காவை திறந்து பார்க்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குல்ல. பிரிஜ்பூஷனோட மகனுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த 400 சீட்டுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தணும் நீங்கள்? இல்லை, அதெல்லாம் அந்தந்த சில பேர் தனிப்பட்ட நிர்வாகிகள் செய்யக்கூடிய, தனிப்பட்ட வேட்பாளர்கள் செய்யக்கூடியது. ஆனால் அது நேஷனல் நியூஸ் ஆகுது. நீங்கள் கர்நாடகாவில் அதுதான் நேஷனலிஸ் ஆகும். நேஷனலிஸ் எப்படி ஆகும்? பிரதமருக்கு எதிரான, பாஜகவுக்கு எதிரான, வெற்றிக்கு எதிரான ஏதாவது ஒரு கருத்துக்களை தேடும் போது இதெல்லாம் பயன்படுத்த துடிப்பாங்க. இதே மணிசங்கர் பேசியதை தமிழ்நாடு கட்சிகள் கண்டிக்கலை. சாம் பிட்ரோடா பேசியதை தமிழ்நாடு கட்சிகள் கண்டிக்கலை. அப்போ இவங்களுக்கு தேச நலனோ தமிழ்நாட்டு மக்களுடைய நலனோ அவங்க மீது இருக்கிற உரிமையோ அக்கறையோ கிடையாதுங்கிறது தானே அடையாளம். வெறும் தேர்தலுக்காக, அரசியலுக்காக தான் நீங்கள் கட்சி நடத்திட்டு இருக்கீங்க, கம்பெனி நடத்திட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இப்போ கர்நாடகாவில் ஒருத்தவரை கண்டிக்கணும், கண்டித்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணுங்கிறது எந்த மாற்று கருத்து இல்லை. விசாரிக்கணும், அவர் உண்மையிலே தவறு செஞ்சால் கண்டிக்கணும், நடவடிக்கை எடுக்கணும். இதெல்லாம் அங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியும். ஒரு சகோதரி வந்து அவங்க வேட்பாளர் இந்த ஓட்டர் ஐடி செக் பண்ணணும், இப்போ நீட் எக்ஸாம் போகிறோம், எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு தான் போகிற மாதிரி இருக்குது, அந்த அடையாளம் பார்க்கணுங்கிறதுல தான் பண்ணேன், இதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, நான் ஒரு ஏற்கனவே இந்த தொகுதியில் போட்டியிடுற வேட்பாளருங்கிற முறையில் வரக்கூடிய செக் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. இது அவங்க தேர்தல் அதிகாரிகள் தவறாக சரியான அவங்க பார்க்கட்டும். யாருக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது, கொடுக்கணுங்கிறது பாஜகவினுடைய உரிமை. இதை வந்து இதெல்லாம் ஒரு வாய்ப்பாக அவருக்கு கொடுத்துட்டாங்க, இவருக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் மக்களை ஏமாற்ற முடியாது. அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நிலைமைக்கு ஏற்ற மாதிரி வேட்பாளர்களை பாஜக தலைவர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. எல்லாருமே வெற்றி வேட்பாளர்கள் தான். 3 ஆண்டுகளை நிறைவு பண்ணியிருக்கு திமுகனுடைய ஆட்சி. 3 ஆண்டுகள் மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாக திமுக இருக்குது. ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி, 3 லட்சம் கோடி அதிக கடனை நம்ம தலையில் ஏற்றியாச்சு. பெண்களுக்கு உரிமை தொகைன்னு முதலமைச்சருடைய தேர்தல் அறிக்கையில் எல்லா குடும்ப ரேஷன்தாரர்களுக்கும், குடும்ப ரேஷன் கார்டு வைத்திருக்கிற அனைத்து குடும்பங்களுக்கும் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும்னு தெளிவான டைப் படித்த தேர்தல் அறிக்கையை நான் பலமுறை திருப்பி படிச்சுட்டேன். ஆனால் இன்றைக்கும் 40% தான் கொடுக்குறோம். அந்த 40% கூட உண்மையானு தெரியல. சில கிராமங்களில் பெண்களை பார்க்கும்போது, ஏமா 1000 ரூபா வாங்குறவங்களாம் கை தூக்குங்கன்னா 100 பேரில் 20 பேர் தான் கை தூக்குறாங்க. ஒருத்தர் மூஞ்சியை பார்க்குறாங்க. ஏன் உங்களுக்கு வரலன்னு கேட்டால் எனக்கு வரல சார், எனக்கு இன்னும் அனுமதி இல்லைன்ட்டாங்க, நான் குடும்ப பெண் இல்லைன்ட்டாங்க, எனக்கு ரேஷன் கார்டில் வந்து வேறு அட்ரஸில் காட்டுதுன்னு ஏதோ ஒரு தவறு சொல்லி எல்லாருக்கும் நிராகரிக்கிறாங்க. நேற்று கைட்லைன் ரேட்டை கூட்டியிருக்கிறாங்க, பத்திரப்பதிவு கட்டணத்தை கூட்டுறாங்க, பால் விலை உயர்வு, மின்சார கட்டணம்லாம் கேலி கூத்து. உலகத்தில் எந்த நாட்டு மக்களையும் இப்படி ஏமாற்ற முடியாது. தேர்தலுக்கு முன்னாடி எவ்வளவோ மக்களை ஏமாத்துகிற மாதிரி நீங்கள் 2 மாதத்துக்கு ஒரு வட்டம் கரண்ட் பில் கட்டினீங்கன்னா உனக்கு 6000 ரூபா வருது. நீ மாதம் கரண்ட் பில் கட்டினா உன்னுடைய யூனிட் அந்த ஸ்டேட்டஸ் குறையிறதுனால உனக்கு ஏறத்தாழ 6000 2000 மிச்சமாக போகுது. இனிமேல் திமுக ஆட்சி வந்தால் மாதத்துக்கு ஒரு முறை கணக்கீடு பண்ணி உங்களுக்கு 2 மாதத்துக்கு 500 யூனிட்டுக்கு மேலே போகிற அந்த அளவு குறையும் போது உங்களுக்கு கட்டணம் குறையும், நாங்கள் அதை சாதிக்க போகிறோம்னு தேர்தல் அறிக்கையில் சொல்லிவிட்டு அதை மாதம்னு ஆக்காமல் 2 மாதந்தே கண்டினியூ பண்ணிவிட்டு அதில் மின் கட்டணத்தையும் 30% 80% கூட்டினீங்க பார்த்தீங்களா? எல்லாம் செத்தா. சொத்து வரி எப்படி சொத்து வரி போட்டிருக்காங்கிறத நீங்கள் ஒரு பெரிய டிபேட்டே நடத்தலாம். எதுக்கு எப்படி சொத்து வரி கூட்டியிருக்குன்னு அதிகாரிகளுக்கே புரியல. ஓகே, அந்தளவுக்கு மோசமான சொத்து வரி உயர்வு.
கல்விக் கடனை தள்ளுபடி பண்ணேன்னு சொன்னீங்க. என்ன கல்விக் கடனை தள்ளுபடி பண்ணீங்க? பெண்கள் பேங்க்ல வச்சிருக்க நகையெல்லாம் அடமான நகைகளுடைய கடனை எல்லாம் தள்ளுபடி பண்ணணும்னு சொன்னீங்க. என்ன கடனை நீங்க தள்ளுபடி பண்ணீங்க? ஆண்டுக்கு 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு நீங்க எங்க கொடுத்தீங்க? 3 ஆண்டுக்கு 30 லட்சம் பேருக்கு கொடுத்துட்டீங்களா? டாஸ்மாக் கடையை படிப்படியாக குறைப்பீங்க. டாஸ்மாக் கடை விற்பனை எப்படிலாம் கூட்டலான்னு திட்டம் போட்டு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் வீட்டுக்கே ஸ்விக்கி மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து விஸ்கி பிராந்தியை வீட்டுக்கு அனுப்பலாமான்னு ரூம் போட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதனால தான் ப்ளே கிரவுண்டில் விற்கலாமா, பெரிய ஃபங்க்ஷனில் கல்யாண அரங்கத்துலலாம் விற்கிறதுக்கு அனுமதி கொடுக்கலான்னு திட்டம் போட்டு பேசுகிறீங்க. எதிர்ப்பு அதிகமானதுனால அதை கைவிட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இப்போவும் அதிகப்படுத்துறது எப்படி? எலெக்ட்ஸாப்பை நிறையா கூப்பிட்டு இப்படிலாம் திட்டம் போட்டு நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. மக்கள் விரோத அரசாங்கம் எந்த திட்டத்தையுமே சொன்னபடி செயல்படுத்தவே இல்லை. ஏறத்தாழ 46 லட்சம் லிட்டர் பால் தமிழக விவசாயிகிட்ட இருந்து ஆவி நிறுவனம் கொள்முதல் பண்ணிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அது 27 லட்சமாக குறைஞ்சிருச்சு. ஏறத்தாழ 18 லட்சம் லிட்டர் பால் தமிழக விவசாயிகள்ட்ட இருந்து கொள்முதல் பண்ண ஆவி நிறுவனம் தகுதி இழந்து நிற்குது. அப்போ தமிழக விவசாயி 47 லட்சம் லிட்டர் பால் உற்பத்தி பண்ணவங்க மீதி விற்கிறதுக்கு எங்கே போவாங்க? உள்ள அவங்க உற்பத்தியை விட்டாங்களா? அப்போ உற்பத்தி பண்ணதை வாங்குறதுக்கு அமுல் நிறுவனம் இங்கேருந்து வந்தால் அமுல் நிறுவனம் வருது, இதை தடுத்து நிறுத்துங்கள் முதலமைச்சர் கடிதம் எழுதுற. நீ உற்பத்தி பண்ணுற பாலை வாங்கினா அமுல் ஏன் எங்கே வருது? பால் விலையை உயர்த்திட்டீங்க. சாதாரண மக்கள் பயன்படுத்துகிற பாலை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. எல்லா வகையிலையுமே ஒரு கையாலாகாத அரசு. செந்தில் பாலாஜி முதற்கொண்டு 11 அமைச்சர்கள் மேலே வழக்கு இருக்கு. தானாக முன்வந்து விசாரிக்கிற வழக்குகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. செந்தில் பாலாஜி உள்ள இருக்காரு, அவருடைய தம்பி அசோக் எங்க இருக்காருன்னு இது வரைக்கும் தெரியல. அவர் ஜாமீன் பற்றியும் பேசுகிறோம். அவர் தம்பி தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு தெரியாதா? போலீஸ் கண்டுபிடிக்க முடியாதா? ஈடி கேட்குற கேள்விகளுக்கு பதில் இல்லை, முன்னுக்கு பின் முரணா பேசிக்கிட்டே இருக்கீங்க. 2G வழக்கு மறுபடியும் டெல்லி ஹைகோர்ட்டில் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இதுதான் திமுகவுடைய முகம். கச்சத்தீவை கொடுத்து இந்திரா காந்தியினுடைய கருணை பார்வை கிடைக்க வேண்டுங்கிறதுக்காக கச்சத்தீவை தாரை பார்த்து வேடிக்கை பார்த்து நீங்கள் கச்சத்தீவை மீட்போம், ஏன் 10 வருஷத்துல மீட்கலன்னு வெக்கம் இல்லாமல் லெட்டர் போடுறீங்க. நீ இருக்கிற தூக்கி கொடுத்துருவேன், கொடுத்தவன் எங்கேயோ உட்காந்துருக்கான், போய் வாங்கிட்டு வான்னு என்ன குறை சொல்ற? ஏன்டா கொடுத்தது மிகப்பெரிய தவறுன்னு ஒத்துக்கிறதுக்கு உங்களுக்கு யோகிதை கிடையாது. கச்சத்தீவை மீட்போம்னு ஒவ்வொரு வட்டமும் குரல் கொடுக்குறீங்க, போராட்டம் நடத்துறீங்க. மீனவர்களுக்கு, இந்திய மீனவர்களுக்கு, தமிழக மீனவர்களுக்கு தொடர்ந்து துப்பாக்கி சூடு. 10 ஆண்டுகளில் 346 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. பாரத பிரதமர் மோடி ஆட்சிக்கு பிறகு ஒருவர் சுட்டுக் கொல்லப்படவில்லை. ஆனால் இன்னும் மீனவர்களுக்கு எதிரான பாஜக அரசுன்னு ஓனாய் வேஷம் போட்டு ஓலம் போட்டுட்டு இருக்கீங்க. இதுதான் இந்த 3 ஆண்டு கால ஆட்சி. எங்கே பார்த்தாலும் ஊழல், எல்லாத்துலேயும் ஊழல். நீங்கள் கட்டுமான பொருட்கள்ல இருந்து அத்தனை பொருட்களுடைய விலைகள் உயர்ந்திருக்கு. நம்ம ஊரில் விற்கிற டீசலை விட பாண்டிச்சேரியில் 8 ரூபா குறைவு, கர்நாடகத்தில் 4 ரூபா குறைவு. ஆனால் நம்ம ஊரில் மட்டும் டீசல் பெட்ரோலுக்கு நான் விலையை குறைக்க மாட்டேன், தேர்தல் அறிக்கையில் மட்டும் சொல்லுவேன், நீ யாரும் கண்டுக்க கூடாது, உங்களை ஏமாத்துறத வேலைன்னு உட்காந்துட்டு இருக்கு. கேஸ் சிலிண்டருக்கு பாரத பிரதமர் 300 ரூபா குறைச்சார். 1118 ரூபா வித்த கேஸ் சிலிண்டர் இன்னைக்கு 818 ரூபா. மானிய சிலிண்டருக்கு 618 ரூபா. இன்னும் 1400 ரூபா சிலிண்டர் விற்கிதுன்னு கற்பனையில் பேசிக்கிட்டு இருக்க முதலமைச்சர் உட்பட பல தலைவர்கள் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஆனால் நான் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபா குறைப்பேன்னு சொன்ன முதலமைச்சர் இதுவரைக்கும் குறைக்கல. பெண்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு ஏறத்தாழ 2.5 லட்சம் பேருக்கு 14,000 ரூபாய் நேரடியான உதவி, 4,000 ரூபாய் அவங்களுக்கு இந்த பரிசு பெட்டகம். 2.5 லட்சம் பேருக்கு கொடுக்கலங்க. இங்க 1000 ரூபா கொடுத்துட்டு நீங்க 40% பெண்களுக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு அதை பெருசா விளம்பரம் போடுறீங்க. 2.5 லட்சம் கர்ப்பிணி பெண்களுக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்க வேண்டிய பணத்தை விடுவிக்காம நிப்பாட்டி வச்சிருக்கீங்களா? என்ன காரணம்? எல்லாம் ஆத்துல தண்ணி கிடையாது, மும்முனை மின்சாரத்தை நம்பி விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மும்முனை மின்சாரத்தை 4 மணி நேரம் 3 மணி நேரம் கொடுத்து நிப்பாட்டிட்டா விவசாயம் எப்படி நடக்கும்? அப்படியே அறுவடை பண்ணி கொண்டு வந்து சேர்க்கிற நெல்ல தண்ணியில நனைய விட்டுட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு என்ன நிவாரணம் நீங்க இதுவரைக்கும் அறிவிக்காம இருக்கீங்க? பெரிய பெரிய அணைக்கட்டுகளை மண்ணை தோண்டி அந்த சகதிகள் அங்க இருக்கிற கழிவுகளை எல்லாம் நீக்கிறது கூட உங்களுக்கு என்ன கொள்ள? புதிய அணை தான் கட்டல, புதிய தடுப்பணைகள் தான் கட்டல. இன்னைக்கு மேட்டூர் டேம்ல இருந்து, வைகை டேம்ல இருந்து பல டேம்கள்ல சகதிகள் நிறைந்திருக்கு 10 அடி 12 அடி ஆழத்துக்கு. அதெல்லாம் சுத்தப்படுத்தக்கூடாதா? அதுக்கெல்லாம் நிதி ஒதுக்குறீங்க, எங்க கொண்டு போறீங்க? எதுவுமே நல்லது பண்ணலன்னு ஏங்க, சொல்றாங்க. மின்சார வாரிய ஊழியர்கள் முதலமைச்சருடைய சட்டமன்ற அலுவலகத்தை அந்த கேங் ஒர்க்கர்ஸ் முற்றுகையிட்டு போராட்டம் பண்றாங்க. செவிலியர்கள் போராட்டம் பண்றாங்க. ஆசிரியர்கள் போராட்டம். ஆசிரியர்கள் 3 பிரிவு
ஆசிரியர் தேர்ச்சி வாரியத்தில் நீ பரீட்சை எழுதி பாஸ் பண்ணால் உனக்கு வேலை தரேன்னு தமிழ்நாடு அரசு சொல்லுது. பரீட்சை எழுதி பாஸ் பண்ணவனுக்கு வேலை கிடையாது. 20,000 குடும்பம் தெருவில் நிற்குது. இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஒரே வேலை பார்க்குறவங்களுக்கு ஒருத்தருக்கு 40,000 சம்பளம், ஒருத்தருக்கு 18,000 சம்பளம், சமநிலை ஊதியம் கொடுன்னு அவங்க போராடி தெருவில் இருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் சிறப்பாசிரியர்கள் வேலையை நிரந்தரம் பண்ணு, இப்போ கொடுக்குற சம்பளம் மத்திய அரசு கொடுக்குற பணத்தில் கொடுக்குறீங்க, அவங்க போராடிட்டு இருக்காங்க. செவிலியர்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. மக்கள ஊழியர்கள்னு சொல்லி பாவம் அந்த வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு. அவங்க இன்னும் நிரந்தர வாய்ப்பு கிடைக்காம இன்னும் போராடிட்டு இருக்காங்க. வீடுதோறும் காலையிலிருந்து இரவு வரைக்கும் பல நேரங்களில் நீங்கள் தூங்கும்போது வேலைக்கு வர்றாங்க. சுத்தப்படுத்துகிற தூய்மை பணியாளர்களுக்கு இன்னும் அரசு கொடுத்த உத்தரவாதத்தை செஞ்சு கொடுக்கல. இதுதான் 3 ஆண்டு கால சாதனையா? நான் சொன்ன அத்தனை ஐட்டத்துக்கும் தேர்தல் அறிக்கையில் 112, 352, 356 பட்டியல் இருக்கு சார். ஒன்று கூட செய்யலை. இவங்க என்ன 3 ஆண்டு கால சாதனை பண்ணிட்டாங்களா? கேட்டால் பேசுவார். அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆள்மாரி 3 ஆண்டு காலத்தில் 300 ஆண்டு கால சாதனையை எங்கள் தலைவர் படைத்து விட்டார். அப்போ தானே கைத்தட்டுவான். இதில் இருக்கிறவன் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்ச ஆளுங்க ஒன்றுமே கிடையாது. இது பெரிய ஃபெயில் கவர்மெண்ட். ஓகே சார், எங்களுடைய வந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.